கஷ்டமான கம்பெனிஸ் ஈஸியாக இருக்கா? ஸ்கூலில் படித்தது வந்து ஈஸி தான். தெரியல, சரிப்பா, ஈஸி தான்ப்பா, ஒன்றுமே இல்லை, பிரச்சனை இல்லை. ஓகேவா? நார்மலாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்ன ஜேர்னல் என்ட்ரி? கமெண்ட்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ். என்ன ஜேர்னல் என்ட்ரி வரும்? கேஷ் டு கேபிட்டல். அதை பேங்க் டு கேபிட்டல்னு சொல்லலாமா? பேங்க் டு கேபிட்டல்னு சொல்லலாம். இங்கே ஒரே ஒருத்தர் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா நிறைய பேர் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அப்போ நிறைய பேர் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கேபிட்டல் ஒன்றா இருக்குமா, இல்லை ஷேராக பிரிஞ்சிருக்குமா? ஷேராக பிரிஞ்சிருக்கும். ஷேர் என்னன்னு பார்த்தோம் கம்பெனி சாட்டில். ஷேர் இஸ் ஷேர், இந்த ஷேர் கேபிட்டல் ஆஃப் த கம்பெனின்னு பார்த்தோம். கரெக்டாக இல்லையா? ஸோ அப்படின்னா அந்த ஷேர்ன்றது ஒரு பார்ட் ஆஃப் த கேபிட்டல். கரெக்டாக இல்லையா? அப்போ இங்கே என்னன்னு சொல்லுவோம்? கேபிட்டல் பதில்னு சொல்கிறோம், ஷேர் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். கேபிட்டல் பதில்னா சொல்கிறோம், ஷேர் கேபிட்டல்னு சொல்கிறோம். அப்போ என்ன ஜேர்னல் என்ட்ரி? பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். அவ்வளோதான், ஜேர்னல் என்ட்ரி முடிஞ்சிச்சு. கம்பெனி அக்கௌண்ட்ஸ். அவ்வளோதான் ஜேர்னல் என்ட்ரி. அந்த ஜேர்னல் என்ட்ரியை டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னா, கம்பெனியில் நாளே மொத்த காசையும் ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுத்துட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, மொத்த காசையும் உங்ககிட்ட வாங்கிட்டேன்னு வச்சுக்கேன், அந்த மொத்த காசுக்கும் கம்பெனி என்ன பண்ணணும்? டிவிடெண்ட் கொடுக்கணும். ஷேர் ஹோல்டர்ஸ் காரி கொடுக்குவோம். காசை வாங்கி வச்சுட்டு வட்டி கொடுக்காம இருக்கு. நார்மலாக ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன், என்ன பண்ணுவோம்? காசு கேட்க பண்ண மாட்டாங்க. ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ராஃபிட்டை கொடுக்குறதுனால கேட்க பண்ண மாட்டாங்க. ஷேர் ஹோல்டர்ஸு கேட்பான். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்? எடுத்த உடனே மொத்த காசையும் வாங்கிட மாட்டோம். சப்போஸ் லம்சமாக வாங்குறோன்னா இந்த என்ட்ரி வரும். நாளே மொத்த காசையும் வாங்கிட்டோன்னா இந்த என்ட்ரி வரும். பட் கம்பெனியில் நாளே என்ன பண்ண மாட்டாங்க? இந்த மாதிரி மொத்த காசையும் என்ன பண்ண மாட்டாங்க? வாங்க மாட்டாங்க. பார்ட்டாக வாங்குவாங்க. என்ன பண்ணுவாங்க? பார்ட்டாக. அப்போ பார்ட்டாக வாங்கும்போது ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அப்ளிகேஷன் கொடுக்கும்போது இவ்வளோ கொடுன்னு சொல்கிறாங்க. அப்போ வாட் இஸ் அப்ளிகேஷன்? இன்றைக்கி நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1 மந்தில் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட் கெப்பாசிட்டி 100. நான் வெப்சைட்டில் போட்டிருக்கேன், இதுதான் எங்கள் அப்ளிகேஷன். யார் இன்ட்ரெஸ்டடோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் 500 rupees பே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ எவன் இன்ட்ரெஸ்ட்னா மொத்த பேரும் அப்ளை பண்ணுவோம். பட் நான் எல்லாத்தையும் இங்கே சேர்த்து பண்ணால், இல்லை செலக்டடாக தான் சேவ் பண்ணால் செலக்டடாக சேர்ப்பேன், இல்லை ஃபஸ்ட்டு வர 500 சேர்ப்பேன், ஃபஸ்ட்டு வர 100 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ப்பேன். கரெக்டாக இல்லையா? அப்போ அப்ளை பண்ணால் எத்தனை பேர் வேணால் இருக்கலாம். ஆனால் எவனுக்கு நான் சீட் அலாட் பண்ணுறேனோ அவன் தான் ஷேர் ஹோல்டர் ஆக முடியும். கரெக்டாக இல்லையா? அப்ளை பண்ணுறவன் 1000 பேர் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் எவனுக்கு சீட் அலாட் பண்ணிக்கணும் அவன் தான் ஆக முடியும், ஷேர் ஹோல்டர் ஆக முடியும். அப்போ எடுத்தவொடனே பேங்க் டு ஷேர் கேபிட்டல் என்ட்ரி போடணுமா போடக்கூடாதா? போடக்கூடாது. காசு எப்படி வந்துச்சு நமக்கு? அப்ளிகேஷன் மணி மூலியமாக வந்துச்சு. அப்படின்னா ஜேர்னல் என்ட்ரி போடணும், பேங்க் டு ஷேர் அப்ளிகேஷன். என்ன ஜேர்னல் என்ட்ரி போடணும்? பேங்க் டு ஷேர் அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணும்போது எழுதிக்கோ, அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணும்போது பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். இப்போ வந்த 100 பேர் அப்ளிகேஷனே நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். வந்த 100 பேர் இதுக்கு அந்த அப்ளிகேஷன் ஆஃபர். அப்ளிகேஷன் என்னது? ஆஃபர். இப்போ அந்த ஆஃபரை நான் என்ன பண்ணிட்டேன்? அக்செப்ட் பண்ணிட்டேன். அப்போ என்ன பண்ணணும்? அலாட் பண்ணணும். அப்போ ஷேர் அலாட் பண்ணும்போது என்ன ஜேர்னல் என்ட்ரி போடுவேன்? ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். எவன் அப்ளிகேஷன்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோமோ அவனுக்கு மட்டும் என்ன பண்ணுவோம்? ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல். ஓகேப்பா, நீ
ஷேர் ஹோல்டர் ஆகிட்ட, நீ ஷேர் ஹோல்டர் ஆகிட்ட, நீ ஷேர் ஹோல்டர் ஆகிட்ட அவனை உள்ள தள்ளுறோம். ஷேர் ஹோல்டர் ஆகாதவனா திருப்பி காசு ரிட்டர்ன் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிடணும். அப்போ என்னது ஷேர் அப்ளிகேஷன் டு பேங்க். வேணா வெளியே போடான்னு சொல்றவங்க என்ன பண்ணிடுறோம், இந்த நீ அப்ளிகேஷன் கொடுத்தல காசு திருப்பி எடுத்துட்டு போ. ஓகேவா? எவன் வேணா ஓகே பண்ணுறோமோ அவெல்லாம் உள்ள வாங்குறோம். அப்போ ஷேர் ஹோல்டர் ஆகிட்டோம். அப்போ ஷேர் ஹோல்டர் ஆகிட்டோம்னா ஷேர் கேபிட்டல் என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும். ஷேர் ஹோல்டர் ஆகிட்டோட ஷேர் கேபிட்டல் என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும். இது எப்ப? ஷேர் அலாட்மெண்ட் அப்ப. இது எப்ப? ஷேர் அலாட்மெண்ட் அப்ப. சார் ஸ்கூலில் ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு வேற ஜேர்னல் என்ட்ரி சொல்லி கொடுத்தாங்க சார், எடுக்கிறீங்களா? ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு இதான் ஜேர்னல் என்ட்ரி. அது என்னன்னா அலாட்மெண்ட் மணி ரிசீவ்டு ஆர் அலாட்மெண்ட் மணி டியூ. அது என்னது? அலாட்மெண்ட் மணி டியூ. அப்படின்னது நீ தான் ஷேர் ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இவங்கிட்ட இப்போ ஒரு லெட்டர் அனுப்புகிறோம். வா ஷேர் ஹோல்டர் ஆகிட்டல, அலாட்மெண்ட் அப்போ காசு தரேன்னு சொன்னல. ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் அப்ளிகேஷன் அப்போ காசு கொடுத்தேன். இப்போ பேலன்ஸ் காசு நான் சொல்லியிருக்கேன், அலாட்மெண்ட் பண்ண உடனே நீ எனக்கு இவ்வளோ காசு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக இல்லை? அப்போ அலாட்மெண்ட் முடிஞ்ச உடனே தான் என்ன ஷேர் ஹோல்டர்னு எனக்கு தெரியும். கிளியரா? அப்போ அலாட்மெண்ட் பண்ணிட்டு காசு எடுத்துட்டு வாடா அப்படின்னு அவனை கூப்பிடுறேன். அப்போ காசு எடுத்துட்டு வாடான்னு சொல்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கு. இதுக்கு முன்னாடி எனக்கு ரைட்ஸ் இல்லை, இப்போ எனக்கு ரைட்ஸ் இருக்கு. ரைட்ஸ் ஏன் இருக்கு? அவன் ஷேர் ஹோல்டர் ஆகிட்டான். அவன் ஆஃபரை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். அவன் ஆஃபர் அக்செப்ட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அவன் காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. கிளியரா இல்லையா? அவனை நான் சூ பண்ணலாம். அப்போ எனக்கு ரைட் டு ரிசீவ் இருக்கா இல்லையா? அப்போ நான் ரிசீவபிள் என்ட்ரி போடலாமா போடக்கூடாதா? போடலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி என்னால் போட முடியாது. ஏன்னா அப்போ நான் அப்ளிகேஷன் ஸ்டேஜில் தான் இருக்கேன். இவன் ஆஃபர் தான் பண்ணியிருக்கான், இப்போ தான் நான் அக்செப்ட் பண்ணுறேன், இப்போ தான் கான்ட்ராக்டாக மாறுது. இதுக்கப்புறம் எனக்கு ரைட் டு ரிசீவ் இருக்குது. அப்போ ரைட் டு ரிசீவ் இருந்தால் ரிசீவபிள் என்ட்ரி என்னால் போட முடியுமா போட முடியாதா? போட முடியும். அதுக்கப்புறமா நீ போடுற எல்லா என்ட்ரி எப்படி இருக்கணும்? ரிசீவபிள் ரிசீவ்டு, ரிசீவபிள் ரிசீவ்டு, ரிசீவபிள் ரிசீவ்டு. கிளியரா? அப்போ ரிசீவபிளுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி? ஷேர் அலாட்மெண்ட் மணி டியூ. என்னதுப்பா? ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட். ஏன்னா இப்போ நான் கேபிட்டல் கிரெடிட் பண்ணிடலாம், ஏன்னா ரைட் டு ரிசீவ் எனக்கு இருக்கு. அதனால கேபிட்டல் நான் தைரியமாக கிரெடிட் பண்ணுறேன். எனக்கு இது கண்டிப்பாக வந்தே ஆகணும். அவன் லைஃப்ல இருந்து அவன் எஸ்கேப் ஆக முடியாது. ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன பண்ணி ஆகணும்? இந்த காசை பே பண்ணியே ஆகணும். ஸோ ரிசீவபிள் டு ஷேர் கேபிட்டல் போடுறேன். ஓகேவா? ஷேர் அலாட்மெண்ட் பண்ணி ரிசீவ்டுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி? பேங்க் டு ஷேர் அலாட்மெண்ட். ஷேர் ஃபர்ஸ்ட் கால் என்ன ஜேர்னல் என்ட்ரி? ஃபர்ஸ்ட் கால் டு ஷேர் கேபிட்டல். ஃபர்ஸ்ட் கால் டு ஷேர் கேபிட்டல். டியூக்கு ரிசிப்ட்டுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி? பேங்க் டு ஃபர்ஸ்ட் கால். ஃபைனல் காலுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி? ஷேர் ஃபைனல் கால் டு ஷேர் கேபிட்டல். ரிசிப்ட்டுக்கு என்ன என்ட்ரி? பேங்க் டு ஷேர் ஃபைனல் கால். சார் என்ன சார் கால்லாம்? இப்போ எப்படி அலாட்மெண்ட் அப்போ எடுத்துட்டோம்னு சொல்கிறோம். அப்போ அலாட்மெண்ட் அப்போ என்னது? ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் அப்போ கொடுத்துட்டோம். இப்படி கிளாஸுக்கு வேறு அப்ளிகேஷன் அப்போ கொடுத்துட்டேன். அப்புறம் என்ன சொல்கிறேன்? சீட் உனக்கு அலாட் பண்ணும்போது எனக்கு 10,000 பே பண்ணணும்னு சொல்கிறேன். அப்போ சீட் அலாட் பண்ணும்போது நீ என்ன பண்ணிடணும்? 10,000 பே பண்ணணும். அதுக்கப்புறம் நான் எப்போ கேட்குறனோ அப்போ இந்த அமௌண்ட் பே பண்ணணும். ஃபஸ்ட் டைம் பே பண்ணணும். அதுக்கப்புறமா எப்போ கேட்குறனோ அப்போ செகண்ட் டைம் பே பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட் கால், செகண்ட் கால், ஃபைனல் கால். புரியுதா? நான் கூப்பிடும் போது பே பண்ணணும்னு சொல்கிறது தான் கால் மணி. நான் கேட்கும் போது, நான் கால் பண்ணும்போது பே பண்ணணும்னு சொல்கிறது தானே கால் மணி. கிளியரா? இப்போ நீ கொடுத்த காசை நான் சும்மா வச்சுருந்து எனக்கு யூஸே கிடையாது. எனக்கு எந்த ப்ராஜெக்ட்டும் வரல. இப்போ தான் நான் ப்ராஜெக்ட் பார்த்துட்டு இருக்கேன். ப்ராஜெக்டை நான் பார்த்த உடனே எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் காசு தேவையோ அந்த காசை என்ன பண்ணுறேன்? கூப்பிடுறேன். அப்போ நீங்கள் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறது தானே அது ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் எல்லாமே. இதான் ஃபஸ்ட்டு முதலும் கடைசியுமா இதான் கூப்பிடுவோம். மொத்த காசு எடுத்துருந்து கொடுத்துருன்னு சொல்கிறது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். ஃபர்ஸ்ட் கால்னா முதல் தடவை கூப்பிட்டுருக்கேன், ரெண்டாவது தடவை கூப்பிட்றேன், மூணாவது தடவை கூப்பிட்றேன், 10 தடவை கூட கூப்பிடலாம், 100 ரூபாவா எத்தனை வாட்டி வேணால் கூப்பிடலாம். பட் எக்ஸாம்பிள் காம்ப்ளெக்சிட்டி குறைக்கணுங்கிறதுக்காக ஒரு ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால், ஃபைனல் காலோட ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ணிக்க மாட்டாங்க. கிளியராக? இதுக்கப்புறம் என்ன ஜேர்னல் என்ட்ரி வந்துச்சுனால
ரிசீவபிள் ரிசீவ்டு, ரிசீவபிள் ரிசீவ்டு, ரிசீவபிள் ரிசீவ்டு. ரிசீவபிள் என்ன பண்ணணும்? எதை கூப்பிடுறியோ அது ரிசீவபிள் டு ஷேர் கேபிட்டல். ரிசீவ்டுக்கு பேங்க், ரிசீவ்டுனால என்ன சொல்லியிருக்கேன்? பேங்க் ஆர் கேஷ் டெபிட் பண்ணணும். அப்போ கண்ண மூடிட்டு பேங்க் டெபிட் பண்ணு. காசு எப்படி வந்துச்சு? அலாட்மெண்ட் மூலமா வந்துச்சு. காசு எப்படி வந்துச்சு? ஃபர்ஸ்ட் கால் மூலமா வந்துச்சு. கிளியரா? ஈஸியாக தானே இருக்கு? ஓகேவா? ஸோ இப்போ என்ன பாரு, நெட்டாக பாரு, ஜேர்னல் என்ட்ரினா நடந்துருக்கு பாரு. இங்கே பாரு என்ன ஆயிருக்குன்னா, ஷேர் அப்ளிகேஷன் கிரெடிட்ல இருக்கா, ஷேர் அப்ளிகேஷன் டெபிட்ல இருக்கா, கேன்சல் ஆயிட்டா. அப்போ பேங்க் டு ஷேர் கேபிட்டல் என்ட்ரி வந்துச்சா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஷேர் அலாட்மெண்ட் டெபிட்ல இருக்கா, ஷேர் அலாட்மெண்ட் கிரெடிட்ல இருக்கா, அப்போ பேங்க் டு ஷேர் கேபிட்டல் என்ட்ரி வந்துருச்சா? எத்தனை என்ட்ரி பார்த்தினாலும் பேங்க் டு ஷேர் கேபிட்டல் தான் இருக்கும். ஆனால் என்ன, ரிசீவபிள் போட்டு ரிசீவபிள் போட்டுருவோம். லெஜர் ஓப்பன் பண்ணினா இந்த லெஜர்லாம் க்ளோஸ் ஆகிருக்கும். ஃபைனலாக இருக்கிற லெஜர் என்ன? பேங்க் டு ஷேர் கேபிட்டல் தான். பேலன்ஸ் எல்லா லெஜரும் தான் இருக்கும். உனக்கு க்ளோஸ் ஆகிருக்கும், டெபிட் கிரெடிட் ஆகிருக்கும், ஜீரோ ஆகிருக்கும். கிளியரா? புரியுதப்பா? இது ஃபர்ஸ்ட் லெவல். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இது எழுதிக்க, அப்ளிகேஷன் பண்ணி ரிசீவ்டு, ஷேர் அலாட்மெண்ட் எழுதியா, ஷேர் அடுத்து ஷேர் அலாட்மெண்ட் டியூ எழுதியா, ஷேர் அலாட்மெண்ட் ரிசீவ் எழுதியா, ஃபர்ஸ்ட் கால் அண்ட் ஃபைனல் கால் டியூ, ஃபர்ஸ்ட் கால் அண்ட் ஃபைனல் கால் ரிசீவ் எழுது. ஃபர்ஸ்ட் கால் அண்ட் ஃபைனல் கால் டியூ, ஃபர்ஸ்ட் கால் அண்ட் ஃபைனல் கால் ரிசீவ். டியூ ஃபர்ஸ்ட் போட்டியா, அலாட்மெண்ட் அது ஓகே, ஃபர்ஸ்ட் கால் டியூ, ஃபைனல் கால் இருக்கு டேரக்டா. அப்போ ஃபர்ஸ்ட் கால் பண்ணிட்டு அதுதான் ஃபைனல் கால் பண்ணுவோம். இது ஓகே. இப்போ பேக் டு ஃபைனல் கால் இருக்கு, ஃபைனல் கால் இருக்கா. ஃபர்ஸ்ட் காலுக்கு இங்கே நான் பேர் மட்டும் மாறும். அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் கால் மாறும். ஃபர்ஸ்ட் கால் பண்ணி ரிசீவ், டியூ ரிசீவ் ரெண்டு வரும். எல்லாத்துக்குமே டியூ ரிசீவ் வரும். காம்ப்ளெக்சிட்டி ஏற்றமா கொஞ்சம் வருமா? இது எல்லாத்துக்குமே பேசிக்காக வரும். ஓகேவா? இது எல்லாத்துக்குமே நான் பேசிக்காக வரும். இப்போ ஷேர் அப்ளிகேஷன் 200 ஷேருக்கு அப்ளிகேஷன் பண்ணி ரிசீவ் பண்ணியிருக்கேன். அதில் 100 ஷேர் மட்டும் தான் அலாட் பண்ணுறேன். அப்படின்னா ஜேர்னல் என்ட்ரி வரும். அப்ளிகேஷன் பண்ணி 5 rupees அமௌண்ட்டோடு சொல்லு. 200 ஷேர்க்கான மணி ரிசீவ் பண்ணியிருக்கேன். அப்ளிகேஷன் பண்ணி 5 rupees. 100 ஷேர் மட்டும் தான் அலாட் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் 100 ஷேரை ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். பேங்க் டு ஷேர் அப்ளிகேஷன் 1000. $285,000. ஓகே.
500. Allotment to capital வந்து 500. நெக்ஸ்ட்டு ரீஃபண்ட் ரிஜெக்ட். ப்ரோரேட்டா பண்ணல, ரிஜெக்ட் பண்ணுறேன். ஷேர் அப்ளிகேஷன் டு பேங்க் அக்கௌண்ட் 500. நான் வந்து 90% ஷேர் சொல்கிறேன். 200 ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். 200 ஷேர் 100 தான் இஷ்யூ பண்ணியிருக்கேன். 200 ஷேர் வந்திருக்கு. 100 சப்ஸ்கிரிப்ஷன் தான் 90% ஆகணும். ஓகேவா? கிளியரா? ஸோ அப்ளிகேஷனை விட அதிகமான, நீ கொடுத்த அப்ளிகேஷனை விட அதிகமான அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணியிருக்கேன்னா அது என்னது? ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். நீ 100 அப்ளிகேஷன் கொடுக்குற, 80 பேர் தான் வந்திருக்கான், அதுக்கு பேர் என்ன? அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் 90% இருக்கணும். 90% இல்லைன்னா என்டையர் அமௌண்ட் என்ன பண்ணணும்? ரீஃபண்ட் பண்ணணும். மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் எத்தனை பேர்? 100 ஷேர் கொடுக்குறேன்னா எவ்வளோ ஷேர்ஸ் சப்ஸ்கிரைப் ஆகிருக்கணும்? 90 ஷேர்ஸ் சப்ஸ்கிரைப் ஆகிருக்கணும். அப்படி இல்லைன்னா என்டையர் காசு என்ன பண்ணிடணும்? நம்ம ரிஜெக்ட் பண்ணி ரீஃபண்ட் பண்ணிடணும். 100 ஷேரில் 90 ஷேர் சப்ஸ்கிரைப் ஆகிருக்கணும். அப்படி ஆகலாம் ரீஃபண்ட் பண்ணிடணும். 100க்கு மேலே போதுன்னா அது என்னது? ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ 100க்கு மேலே போகுதுன்னா ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனை 2 வேஸில் டீல் பண்ணலாம். ஒன்று ரிஜெக்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் பண்ணலாம். அதுதான் எக்ஸாம் கொஸ்டினாக வரும். ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் கூட வராது. ப்ரோரேட்டா அலாட்மெண்ட்டில் பண்ணதை ஃபர்ஃபீட் பண்ணுற, ஃபர்ஃபீட் பண்ணதை ரீஇஷ்யூ பண்ணுற, அப்படி தான் எக்ஸாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நீங்கள் பார்க்கறது எல்லாமே என்னது? பேசிக்ஸ் தான். கிளியரா? அப் டு ஃபர்ஃபீச்சர் வரைக்கும் என்னது? பேசிக்ஸ் தான். ஃபர்ஃபீட் பண்ணதை ரீஇஷ்யூ பண்ணுறது தான் எக்ஸாம் கொஸ்டின். என்னது? ஃபர்ஃபீட் பண்ணுறதை ரீஇஷ்யூ பண்ணுறது தான் என்னது? எக்ஸாம் கொஸ்டின். ஈஸியாக இருக்கும், கவலையே கூடாது, நான் ஜாலியாக சொல்லித்தரேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் அது ஈஸியாக இருக்கும். அப் டு ஃபர்ஃபீச்சர் வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கப்புறம் இது எப்படி இருக்கும்? ஈஸியாக இருக்கும். புரியுதா? ஒவ்வொரு காம்ப்ளெக்சிட்டியாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ன காம்ப்ளெக்சிட்டி இப்போ பார்த்தோம்? ரிஜெக்ட் பண்ணுறேன். அப்போ ரிஜெக்ட் பண்ணால் ஜெனரல் என்ட்ரி வரும். ஷேர் அப்ளிகேஷன் டு பேங்க். ஓகேவா? இந்த செகண்ட் என்ட்ரி போடுறல, இது கூடவே என்ன பண்ணுவேன்? ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல் டு பேங்க் போடுவேன். இங்கே டு பேங்க்னு போடுவேன். இங்கே 200 ஷேர் இன்ட்டு 5, இங்கே 100 ஷேர் இன்ட்டு 5, இங்கே 100 ஷேர் இன்ட்டு 5. ஆர் 2 என்ட்ரி கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஷேர் அலாட்மெண்ட் டு ஷேர் கேபிட்டல், ஷேர் அலாட்மெண்ட் டு பேங்க் 2 என்ட்ரியாகவும் போட்டுக்கலாம். மர்ஜ் பண்ணி சிங்கிள் என்ட்ரியாகவும் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ரெண்டுத்துக்கும் சேம் ஆன்சர் தான் வரும். சரியா? 100 × 5 100 × 5 2 தடவை போட போகிறேன். அதுக்கு பதில் ஷேர் அப்ளிகேஷனை 200 × 5 போட்டு கேபிட்டல் 100 × 5 பேங்க் 100 × 5 போட்டுக்கலாம். ஓகேவா? கிளியராமா? ஓகேவா? இது ரிஜெக்ட் பண்ணுறது. சரியா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு கால் பண்ணி கூப்பிடுறோம்ல, அப்போ கால் பண்ணி கூப்பிடும்போது அவன் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? கொடுக்கணும். ஓகேவா? ப்ரோரேட்டா அப்புறமா பார்ப்போம். இந்த பார்த்துட்டு வந்து ப்ரோரேட்டா பேசிஸ் பார்ப்போம். சரியா? இப்போ கால் பண்ணி கூப்பிடும்போது அவன் என்ன பண்ணணும்? பே பண்ணணும். அவன் பே பண்ணலை. அவன் என்ன சொல்கிறான்? 100 ஷேருக்கு நீ கூப்பிடுற, 80 ஷேர் காசு தான் வந்திருக்கு. 100 ஷேரை நீ கால் பண்ணுற. ஆர் அலாட்மெண்ட் அப்போ அவன் கொடுக்கணும்ல, எவ்வளோ கொடுக்கணும்? அலாட்மெண்ட்டுக்கு 100 × அலாட்மெண்ட் பண்ணி கொடுக்கணுமா? அலாட்மெண்ட் பண்ணி ஒரு 3 rupeesனு வச்சுக்கோயேன், 100 × 3 கொடுக்கணுமா? 80 ஷேர் தான் காசு கொடுத்துருக்கான். அப்போ என்ன ஜர்னல் என்ட்ரி வரும்? யோசிமா. கால்ஸ் இன் அரியர்ஸ். அப்போ எங்கே வரும் கால்ஸ் இன் அரியர்ஸு? இங்கே வரும். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் 80 ஷேர் இன்ட்டு 3, கால்ஸ் இன் அரியர்ஸ் 20 ஷேர் இன்ட்டு 3, டு ஷேர் அலாட்மெண்ட் 100 ஷேர் இன்ட்டு 3. கூப்பிடும் போது அவன் கொடுக்க மாட்டான்னு நமக்கு தெரியாது. கொடுக்காதப்ப தானே தெரியும். அப்போ ஆக்சுவலாக அப்போ தானே நமக்கு தெரியும். ரிசீவ் பண்ணாதப்ப தானே தெரியும். அப்போ ரிசீவ் பண்ணாதப்ப என்ன பண்ணுவேன்? கால்ஸ் இன் அரியர்னு என்ட்ரி போடுவேன். சப்போஸ் ஒரு 30 ஷேர் ஹோல்டர் என்ன பண்ணுறான்? அடுத்த காலுக்கான காசை, ஃபஸ்ட் காலுக்கான காசை இப்போயே கொடுத்துட்றோம். கால்ஸ் இன் அட்வான்ஸ் என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும். அப்போ பேங்க்கில் ஏறி இருக்குமா? எவ்வளோ ஏறி இருக்கும்? அந்த 30 ஷேர் இன்ட்டு 2 rupees ஃபஸ்ட் கால் காசு, டு கால்ஸ் இன் அட்வான்ஸ் எவ்வளோ? 30 ஷேர் இன்ட்டு 2. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இங்கே போட்டுக்கணும் பேங்க்கில்.
கிளியரா? புரியுதா? ஃபர்ஸ்ட் கால்ஸ் அரியர்ஸ்னா என்ன? கூப்பிட்டு கொடுக்காம போகிறது. அப்போ கொடுக்காம போகும்போது பேங்க்லேருந்து மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணி எங்கே போடணும்? அந்த காசை கால்ஸ் அரியர்ஸில் போட்டுடணும். பேங்க்லேருந்து நல்லா பார்த்துக்கோ, எவ்வளோ ஷேர் கொடுக்காம விடுறானோ அதை மைனஸ் பண்ணி கால்ஸ் அரியர்ஸில் போட்டுடணும். எவ்வளோ ஷேர் கொடுக்காம விடுறானோ அதை மைனஸ் பண்ணி என்ன பண்ணணும்? கால்ஸ் அரியர்ஸில் போட்டுடணும். எவ்வளோ ஷேருக்கு அடுத்த கால்ஸ் எக்ஸஸாக கொடுத்துருக்கானோ அதை பேங்க்கில் ஆட் பண்ணி கால்ஸ் இன் அட்வான்ஸில் போடணும். ஏன்னா அது ரிசீவ் பண்ணிட்டோம். புரியுதா? கொடுக்காத காசை பேங்க்லேருந்து ரிமூவ் பண்ணி கால்ஸ் இன் அரியர்ஸில் போடு. கொடுத்த காசை பேங்க்ல ஆட் பண்ணி கால்ஸ் இன் அட்வான்ஸில் போட்டு சம் முடிஞ்சிச்சு ஈஸியாக. அவ்வளோதான். ஸ்கூலில் படிச்சது எல்லாமே முடிஞ்சிச்சு. இதை நம்ம ஒரு வருஷமாக படிச்சிருக்கோம். கிளியரா? புரியுதா என்ன சொல்கிறேன்னு? ஸோ கால்ஸ் இன் அட்வான்ஸ்னா என்ன? கொடுக்கல, கூப்பிட்டு கொடுக்கலன்னா பேங்க்கில் வந்திருக்காது. பேங்க்கில் வரலைன்னா பேங்க்லேருந்து ரிமூவ் பண்ணு. அப்போ ரிசீவபிள்னு ஒரு அக்கௌண்ட்டில் வச்சுக்கணுமா வச்சுக்க கூடாதா? அந்த அக்கௌண்ட்டில் எடுத்து போடு. ரிசீவபிள் அக்கௌண்ட் என்ன? கால்ஸ் இன் அரியர். கூப்பிட்டுருக்கேன் இன்னும் வரல, அது என்னது? டெபிட் ரிசீவபிள். டெபிட் அசட் பார்த்தோம்ல, ரிசீவபிள்ல என்ன பண்ணோம்? டெபிட் பண்ணுறோம் கால்ஸ் இன் அரியர்ஸ். கால்ஸ் இன் அட்வான்ஸ் என்னது? முன்னாடியே கொடுத்துட்டோம், அதனால லைபிலிட்டி சைடில் வச்சுக்கிறோம். அப்போ கொடுத்துருந்தா பேங்க்ல ஆட் ஆகிட்டு மேலே இருக்காதா? பேங்க்ல அந்த காசு வந்துடும்ல, அதை ஆட் பண்ணி போடு. முடிஞ்சிச்சு. கிளியர் என்ன சொல்றது? ஓகேவா? புரியுதா? இதுக்கப்புறம் இன்னும் நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்கு? ப்ரோ டேட்டா அலாட்மெண்ட். அலாட்மெண்ட் அப்போ கிளியரா? ஸோ அதை பார்த்தோம்னா ஸ்கூலுக்கு ஃபர்னிச்சர் வந்துச்சு. அவங்களுக்கு ஸ்கூலில் ஃபர்னிச்சர் வந்துருக்கு, ரீஷூ வந்துருக்கு, எல்லாமே வந்துருக்கு. சூப்பர். பார்த்துக்கலாம். இன்ட்ரெஸ்ட் போட்டுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் வந்து கொஸ்டினை ஸ்பெசிஃபிக்காக கேட்டுருந்தா போடலாம். ஏன்னா நம்ம என்ன பண்ண தேவையில்லை, போட தேவையில்லை. இங்கே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் கொஸ்டின் எப்படி போட்டுருக்காங்க, புக் கொஸ்டின் எல்லாம் எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோ. ஓகேவா? ஸோ ஒரு கொஸ்டினில் மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு டிடிஎஸ்லாம் கூட போடுவாங்க. அது எனக்கு ஒரு கொஸ்டின் டிபென்ச்சர்ஸில் இருக்கும் டிடிஎஸ்லாம். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தனியாக. அது ஈஸி தான், லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேசிக் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? கிளியரா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன நம்ம பார்த்தது எதுவுமே மாற்றலை. ஃபஸ்ட்டு பேங்க் டு ஷேர் அப்ளிகேஷன், அப்புறம் ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல். அந்த டைம் ரிஜெக்ட் பண்ணால் புதுசாக ஒரு என்ட்ரி வரும். ரிஜெக்ட் பண்ணால் மட்டும் கொஸ்டினில் ரிஜெக்ட்னு வார்த்தை கொடுத்தா மட்டும் என்ட்ரி வரும். என்ன என்ட்ரி? ஷேர் அப்ளிகேஷன் டு பேங்க் ரிஜெக்ட் பண்ணால். நெக்ஸ்ட்டு அலாட்மெண்ட் டு ஷேர் கேபிட்டல் போடுவேன். அது டியூ என்ட்ரியில் எந்த பிரச்சனையும் கிடையாது நமக்கு. ஏன்னா டியூ என்ட்ரின்றதுல ஃபுல்லாக போட வேண்டியது தான். ரிசிப்ட் என்ட்ரியில் தான் ப்ராப்ளம் வரும். ஏன்னா கொடுக்கலாம் போகலாம், அட்வான்ஸாக கொடுத்துருப்பா, இல்லை கொடுக்காம போயிருக்கலாம். ஸோ அப்போ ரிசிப்ட் என்ட்ரியில் தான் என்ன பண்ணுவோம்? சேஞ்சஸ் வரும். டியூ என்ட்ரியில் எந்த சேஞ்சஸுமே நமக்கு வராது, அப்படியே தான் வரும் டியூ என்ட்ரி. அப்போ ரிசீவ் பண்ணும்போது எந்த காலுக்கான காசு கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதை என்ன பண்ணணும்? அட்ஜஸ்ட் பண்ணணும். கிளியரா? இப்போ இந்த கால்ஸ் இன் அரியர்ஸ் காசை செகண்ட் காலோட கொடுக்குறோம். அப்போ என்ன பண்ணணும்? செகண்ட் கால் போடும்போது பேங்க் டு கால்ஸ் இன் அரியர்ஸ் போடணும். கிளியரா இல்லையா? புரியுதா? இது அப்படியே என்ன பண்ணணும்? அங்கே ரிவர்ஸ் பண்ணணும். அண்ட் கால்ஸ் இன் அட்வான்ஸ் அப்போ கொடுப்பானா மறுபடியும்? இந்த 30 பேர் இப்பயே கொடுத்துட்டான், அப்போ கொடுப்பானா செகண்ட் டைமு? கொடுக்க மாட்டான். அப்போ என்ன பண்ணணும்? பேங்க் அக்கௌண்ட் டெபிட் 70 ஷேர்ஸ், கால்ஸ் இன் அட்வான்ஸ் டெபிட் 30 ஷேர்ஸ் டு ஷேர் ஃபர்ஸ்ட் காலோ ஃபைனல் காலோ கிரெடிட் பண்ணணும். கிளியரா? புரியுது என்ன சொன்னாங்க? ஓகேவா? ஒரு கொஸ்டின் பாரு, அப்பதான் புரியும். Illustration 3 under subscription. Say okay. Full subscription. Illustration 2. Illustration 2 and illustration 3 bola 2 3 bola bola. application அப்ப எவ்வளவு பண்ணி வந்திருக்கோம்? application என்ன ஜானல் என்று சொன்னேன், அலாட்மெண்ட் எவ்வளவு வாங்கிருக்கோம், அலாட்மெண்ட் என்ன ஜானல் என்று சொன்னேன். ஃபர்ஸ்ட் கால். நெக்ஸ்ட் ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து ஃபேஸ் வேல்யூ, இன்னொன்று இஷ்யூ பிரைஸ். ஒன்று ஃபேஸ் வேல்யூ, இன்னொன்று இஷ்யூ பிரைஸ். ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது ஸ்டார்ட்
ரூபா 12 ரூபா அது மாதிரி கொடுத்துருவோம். அதுக்கு பேர் என்ன? இஷ்யூ பிரைஸ். அப்ப அந்த 2 ரூபாய் என்னது? பிரீமியம் ப்ராஃபிட். 10 ரூபா ஒருத்தர் ஷேர் நீங்க பண்ற 12 ரூபாய் கொடுக்குற which is nothing but இன்னைக்கு அந்த ஷேர் நீ கொடுக்குறல 12 ரூபாய் கொடுக்குற என்ன சொல்றேன்னா திருப்பி இந்த ஷேர் நானே திருப்பி ரீபே பண்ணா 10 ரூபாய் தான் ரீபே பண்ணணும்னு சொல்லி வாங்குறேன். மக்கள் வாங்க மாட்டாங்க, வாங்குவாங்க. ஏன்னா ஷேர் பிரைஸ் நாளைக்கு மார்க்கெட்ல என்ன ஆகும்? ஷேர் மார்க்கெட்ல இன்க்ரீஸ் ஆகும். ஆனா 12 ரூபாய் 15 ரூபாய் கொடுத்து வாங்க நீ ரெடியா இருக்க. ஒரு ரேட் ஷேர் கொடுக்குறான்னு சொல்லுங்க 10 ரூபாய் பேசல இல்ல ஷேர் 1000 ரூபாய் கொடுத்து வாங்க ரெடியா இருக்க. புரியுதா சொல்றேன்? அப்ப என்னது? இஷ்யூ பிரைஸ். அந்த எக்ஸஸ் வர அமௌண்ட் என்ன நமக்கு? ப்ராஃபிட். அத செக்யூரிட்டிஸ் பிரீமியம்னு சொல்லுவோம். அந்த எக்ஸஸ் வர ப்ராஃபிட் என்ன சொல்லுவோம்? செக்யூரிட்டிஸ் பிரீமியம். அப்ப ப்ராஃபிட் கிரெடிட் ஆகுமா டெபிட் ஆகுமா? கிரெடிட். ப்ராஃபிட் நேச்சர் என்ன? கிரெடிட் சைடு. அப்ப ப்ராஃபிட் என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும். எப்ப ரிசீவ் பண்றோமோ அப்ப கிரெடிட் பண்ணணும். அலாட்மென்ட்ல ரிசீவபிள் டியூ என்ட்ரில அப்ளிகேஷன் அப்ப ரிசீவ் பண்ணோம்னா அப்ளிகேஷன் கூட செக்யூரிட்டிஸ் பிரீமியம் கிரெடிட் பண்ணிடணும். இதுல அலாட்மென்ட் ஃபர்ஸ்ட் ஆல்னா டியூ என்ட்ரில கிரெடிட் பண்ணணும். டியூ என்ட்ரி போடுறோம்ல அப்பவே அந்த ப்ராஃபிட் என்ன பண்ணிட்டோம்? கிரெடிட் பண்ணிடணும். தட் இஸ் ஷேர் அலாட்மென்ட் டு ஷேர் கேபிட்டல் போடும்போது அந்த 2 rupees ப்ராஃபிட் என்ன பண்ணிடணும்? 2 செக்யூரிட்டிஸ் பிரீமியம்னு சொல்லி போட்டுறோம். கிளியரா? ஒரு சம் ட்ரை பண்ண அதுக்கு அப்புறமா அதை பொறுமையா பார்ப்போம். ஓகேவா? சோ illustration 2 and illustration 3. share capital.
₹15 அப்ளிகேஷன் தான் இன்க்ரீஸ் பண்ணேன். நான் டு ஷேர் அப்ளிகேஷன் எவ்வளோ ஷேர் 10,000 ஷேர்ஸ் இன்ட்டு 50 அதுதான் அவங்க கால் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் அலாட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு என்ட்ரி மட்டும் மாறி வரும். ஃபஸ்ட்டு பேங்க் வரும், அப்புறம் அப்ளிகேஷன் பேலன்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு டியூ என்ட்ரி, அப்புறம் ரிசிப்ட் என்ட்ரி வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அலாட் பண்ண என்ட்ரி வரும். ஃபஸ்ட்டு மறந்துடாதீங்கப்பா, ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் அப்போ மட்டும்தான் பேங்க் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறமா ஷேர் அப்ளிகேஷன் ஷேர் கேபிட்டல் வரும். பட் மற்ற எல்லாமே என்ன வரும்? ஃபஸ்ட்டு என்ன இதுவோ அந்த அலாட் பண்ணி ஷேர் கேபிட்டல் ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் பேங்க் என்ட்ரி வரும். அதே மாதிரி ஃபஸ்ட் கால் டு ஷேர் கேபிட்டல் வந்து அதுக்கப்புறமா தான் வரும் பேங்க் என்ட்ரி. ஏன்னா நமக்கு ரைட் டு ரிசீவ் ஆக இருக்கு. ஆனால் இந்த ஸ்டார்டிங்கில் ரைட் டு ரிசீவ் கிடையாது. அப்போ ரிசீவ்டுக்கு அப்புறமா டெசிஷனே நம்ம எடுப்போம். அதனால இந்த ஃபஸ்ட் என்ட்ரி மட்டும் சேஞ்ச் ஆகும். பேலன்ஸ் எல்லா என்ட்ரியும் நமக்கு ஒரே மாதிரி வரும். ஓகேவா? இது அலாட்மெண்ட் பண்ணல, அலாட்மெண்ட் தான் பண்ணுறேன். இது அலாட்மெண்ட் பண்ணி இது வேற இது வேற. ஒவ்வொன்றுக்கும் 2 என்ட்ரி. அப்ளிகேஷன் 2 என்ட்ரி, அலாட்மெண்ட் 2 என்ட்ரி, ஃபஸ்ட் கால் 2 என்ட்ரி, ஃபைனல் கால் 2 என்ட்ரி. அப்ளிகேஷன் என்ட்ரி தான் இது வரும். இது ஆஃபர், இது அக்செப்டன்ஸ். ஓகேவா? அதை அப்ளிகேஷன் தான், ஆனால் அலாட்மெண்ட் சொல்லுவாங்க. அப்ளிகேஷன்ஸ் அலாட்மெண்ட். allotment money due, allotment money receive. இது allotment money கிடையாது. இது வந்து applications allot பண்றது. இப்போ ஒரு application கொடுத்தீங்கன்னா ஓகே சொல்ற application அந்த மாதிரி allot பண்றது. allot பண்ணிட்டு கூப்பிடுறது. இந்த எவன்லாம் ஓகே சொல்லணுமோ அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி காசு எடுத்து வர சொல்லுங்க. காசு வந்து நெக்ஸ்ட் என்ட்ரி, அதுக்கப்புறம் காசு ரிசீவ்டு வருது. இது ரெண்டும் அப்ளிகேஷன் ரிலேட்டட். அதுக்கப்புறம் allotment ரிலேட்டட். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கால் ரிலேட்டட், ஃபைனல் கால். ஓகேவா?
ஷேர் இருந்தால் கூடவே ப்ரிஃபரன்ஸ் ஷேர்னு போட்டுக்கணும். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் ஷேர் கேபிட்டல், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். ஓகேவா? ஸோ அதுதான் ஷேர் கொடுத்துருக்காங்க.